Hi friends, welcome to my channel Genius Stitching. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கிறது ஒரு 1 year பேபிக்கு பட்டு பாவாடை எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பட்டு பாவாடைக்கு ஹைட் எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா 15 இன்ச் அளவு ஹைட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வயசு பாப்பாக்கு கொஞ்சம் வந்து ஹைட் உள்ள பாப்பா தான் இது. ஆனா ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு வயசு தான். சோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது பாப்பாவோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 15 இன்ச் அளவு ஹைட் எடுத்திருக்கிறேன். கீழ்ப்பகுதி மடக்கி தைக்க போறது கிடையாது. கீழ்ப்பகுதி பார்டர் தான். மேல மட்டும் இதுக்கு மேல நான் வந்து பட்டிக்கு மட்டும் ஒரு 2 இன்ச் கூட வரும். சோ டோட்டலா நமக்கு வந்து 15 இன்ச் இதுல எடுத்திருக்கிறேன். மேல வந்து 2 இன்ச் வரும். சோ நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா விட்டு பாத்தீங்கன்னா நான் மொத்தமா 64 இன்ச் அளவு விட்டு எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் ஒரு சாரி பீஸ்ல கட் பண்ண துணி தான். சோ இதே சாரி பீஸ்ல மீதி உள்ளதுதான். நான் இதுக்கு முந்தின வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. சாரி எப்படி லெஹங்காவா கன்வெர்ட் பண்றது, அதுல பேலன்ஸ் வந்த துணியை வச்சுதான் நான் சும்மா இது ஒரு 1 இயர் பாப்பாக்கு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ போடுறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச் அளவுல ஃபுல்லாவே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிளீட்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கும் போது ஃபிளீட்ஸ் வந்து ஈவனா இருக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவு ஸ்பேஸ் விட்டு மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 1.5 இன்ச் அளவுல தான் ஃபிளீட்ஸ் வச்சிருக்கேன். சோ இந்த ஃபிளீட்ஸ் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பட்டு பாவாடை பார்க்க நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ஃபிளீட் எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணாம எடுத்து வச்சோம்னா ஒரு ஃபிளீட் ஜாஸ்தியாகவும் ஒரு ஃபிளீட் கம்மியா வரலாம். அதே இது இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் மார்க்கிங் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபிளீட்ஸ் வச்சோம்னா நமக்கு ஈஸியா அக்குரேட்டா நம்மளோட ஃபிளீட் எல்லாமே ஈவனா இருக்கும். சோ இப்போ 1.5 இன்ச் அளவுல நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச் அளவு ஸ்பேஸ் வச்சு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், அந்த தேர்ட் மார்க் பண்ணிருக்கோம்ல அதை எடுத்துக்கோங்க. தேர்ட் மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டா அந்த செகண்டும் ஃபோர்த்தும் ஃபோல்ட் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிருந்தோம்ல அந்த இடத்துல தூக்கி வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஜாயின் பண்ண போறோம். சோ இதே மாதிரியே ஒன்னு விட்டு ஒன்னு இந்த மாதிரி ஃபோல்டிங் அப்படியே எடுத்து நம்ம வந்து கண்டினியூஸா வச்சு எல்லா ஃபிளீட்ஸையுமே வச்சுக்கலாம். நான் மொத்தம் இதுக்கு எவ்வளவு துணி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 இன்ச்சஸ் வந்து நான் வந்து விட் எடுத்திருக்கிறேன். 15 இன்ச் அளவு ஹைட் எடுத்திருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஃபிளீட்ஸ் வைக்கும் போது கரெக்டா மார்க்கிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்து ஃபிளீட்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈவனா இருக்கும். ஓகே, இதே நீங்க மெட்டீரியலா வாங்கி பண்றீங்க அப்படின்னா மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பார்டர் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப இப்படி பார்டர் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு கீழ இருந்து 2 பார்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழ இருந்து 15 இன்ச் அளவு எடுத்து நீங்க மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பீஸா கிடைக்கும். 2 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 65-70 இன்ச் அளவு நீங்க வந்து லென்த் இருந்தாலே போதும். சோ ஓகே, இப்ப பாருங்க நான் வந்து எல்லாமே ஃபிளீட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறேன்னா லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது வந்து 1 இயர் பேபிக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு இடுப்பளவு எவ்வளவு தேவைப்படுது, இடுப்பளவு நீங்க பார்க்கும்போது உங்களோட பாப்பாவோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து பாருங்க இடுப்பளவு எவ்வளவு தேவைப்படுதுன்னு. இப்ப எனக்கு 23 இன்ச் அளவு வந்திருக்கு. சோ இது போதும்.
சோ 23 இன்ச் அளவு வந்திருக்கிறதுல ரெண்டு சைடுமே என்ன ஆயிரும்னா ஒவ்வொரு இன்ச் அளவு வந்து இந்த மாதிரி நான் மடக்கி தச்சிருவேன். சோ மடக்கி தைக்கும் போது 23 இன்ச்ல 2 இன்ச் போயிட்டு நமக்கு வந்து 21 இன்ச் கிடைக்கும். சோ எனக்கு பாப்பாக்கு வந்து டோட்டலா வந்து 19 இன்ச் தான் இடுப்போட விட்டு. சோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி லூஸ் விட்டு இருக்கிற மாதிரி தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெடி பண்ணிருக்கேன். சோ 19 இன்ச் எனக்கு வந்து இடுப்பு விட்டு. சோ அதுக்கு கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 21 இன்ச் வரும். சோ நமக்கு இங்க 23 இன்ச் இருக்கு. ரெண்டு சைடும் ஒவ்வொரு இன்ச் மடக்கி தைக்கும் போது 21 இன்ச் நமக்கு கரெக்டா கிடைக்கும். சோ இதே மாதிரி ரெண்டு சைடுமே ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி தச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணணும். ஆனா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ஃபிளீட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே அமைஞ்சு இருக்கிற மாதிரி மேல இருந்து ஒரு 3 இன்ச் அளவுல நீங்க ஹைட்ல நம்ம வச்சுக்கக்கூடிய ஃபிளீட்ஸ் எல்லாமே அப்படி ஒரு 3 இன்ச் ஹைட்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ஃபிளீட் அப்படியே வச்சு அதுக்கு மேல கண்டினியூஸா ஒவ்வொரு தையல் அந்த எட்ஜ்ல நீங்க தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பட்டு பாவாடைக்கு வந்து கீழே வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ மேல வந்து கொஞ்சம் இடுப்பு பகுதியில இருந்து நம்மளோட கொஞ்சம் இடம் வந்து இந்த மாதிரி அப்படி நீட்டா அந்த ஃபிளீட்ஸை வந்து எடுத்து வச்சு அயன் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இது வந்து உங்களோட விருப்பம் தான், ஆப்ஷனல். ஸோ வேணும்னா இந்த மாதிரி ஃபிளீட்ஸை எடுத்து வச்சு மேல இருந்தே ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 3 இன்ச் அளவு ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எல்லா ஃபிளீட்ஸையுமே இந்த மாதிரி நம்ம 1.5 இன்ச் கேப்ல தானே எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அதே கேப் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாவே எல்லா ஃபிளீட்ஸ் மேலேயும் இதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நான் ஃபுல்லா வரிசையா எல்லாம் போட்டு முடிச்சுக்க போறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாவே எல்லாம் நம்ம இப்ப பினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இனி பாருங்க எவ்வளவு விட்த் நமக்கு வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க எனக்கு 10.5 இன்ச் அளவு கிட்ட வந்திருக்கு. ஸோ நமக்கு 21 இன்ச் நமக்கு தேவை. ஸோ 10.5 இன்ச் அளவு எனக்கு வந்திருக்கு. ஸோ போதும். ஓகே, இனி நம்ம ரெண்டு சைடும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஓப்பனிங் விட்டுட்டு அதே அளவு மேல இருந்து ஒரு 2.5 இன்ச் அளவு மேல இருந்து விட்டுக்கோங்க. 2.5 இன்ச் 3 இன்ச் அளவு விட்டாலும் ஓகே. 3 இன்ச் அளவுல விட்டுட்டு இது வந்து அந்த ஓப்பன் விடுறதுக்காக விட்டுட்டு கீழே வந்து அதுக்கு கீழே ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி இந்த மாதிரி பேண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல. ஸோ அதே மெத்தட்ல ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து மேல என்ன கொடுக்குறேன்னா ரோப்பு தான் கொடுக்குறேன். ஸோ இதே இது நம்ம ரோப் கொடுக்காம ஹூக் வைக்கவும் செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த மேல உள்ள அந்த நாட்டோட சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ரோப் போடுவாங்க. ஸோ அந்த மெத்தட்ல ரெடி பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சோழிக்கெல்லாம் எந்த மாதிரி மேல வந்து நாடா போடுவாங்களோ ஸோ அதே மெத்தட் தான் இதுலயும் ஃபாலோ பண்றோம். 3 இன்ச் அளவு கேப்ல துண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு இதுல எவ்வளவு தேவைப்படுதுன்னா 21 இன்ச் நமக்கு தேவைப்படுது. ஸோ 21 இன்ச் இருக்கிறதுனால ஒரு 21 விட நமக்கு வந்து ஜாஸ்தியா தான் துணி தேவைப்படும். ரெண்டு சைடும் மடக்கி வச்சு நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு 21 இருக்கிறதுக்கு ஒரு 23 ஆச்சும் எடுத்துக்கலாம். ஸோ 3 இன்ச் வித் இருக்க மாதிரி 23 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு லென்த்தா வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட 25 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு லென்த் பீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பீஸை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ மீதி வரதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த எண்ட்ல இருந்து நம்ம வந்து ஓப்பன் விட்டுருக்கோம்ல. ஸோ அந்த எண்ட்ல இருந்து துணியோட நல்ல பக்கத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்ல அப்படியே தையல் போட்டுட்டே வரலாம் ஃபுல்லாவே. ஓகே, இது வந்து நம்ம மேல இருந்து தைக்கிறது ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தைச்சா போதும். ஸோ ஃபுல்லாவே இதே மாதிரியே கொண்டு வரும். எண்ட்ல முடிக்கும் போதும் எனக்கு இப்ப நான் 25 இன்ச்சஸ் கிட்ட எடுத்திருந்தேன்ல. ஸோ அதனால எனக்கு கண்டிப்பா மீதி வரும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணதுக்கு துணி தேவைப்படுதோ அந்த அளவு வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பீஸா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். இனி இதை என்ன பண்றோம்னா நம்ம வந்து
நார்மலா நம்ம உள்ள வந்து ரோப்பு கொடுக்கணும். ஸோ அதனால மேல ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயினிங் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல 1/4 இன்ச் கேப்ல அந்த பிசுறா நூல் இருக்கலாம், அது வந்து உள்ள போற மாதிரி அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாவே கண்டினியூஸா தையல் போட்டுட்டே வரலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தது அந்த ஜாயின் பண்ணியிருந்தோம்ல அது வந்து இதுக்கு உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாவே இதே மாதிரி முடிச்சுட்டா நம்மளோட பட்டு பாவாடை ரெடி பண்ற மெத்தட் முடிஞ்சிடும். ஸோ 1 இயர் பேபிக்கு எவ்வளவு சிம்பிளா ஈஸியா நம்ம பட்டு பாவாடை ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இதே பாவாடைக்குள்ள ஷர்ட் வந்து நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். ஸோ இப்போ பாருங்க நம்மளோட பாவாடை நம்ம ஈஸியா ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சிம்பிளா கியூட்டா ஒரு சின்ன பாப்பாக்கு ரெடி பண்ணிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.